சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் ஆளுநர் RN ரவி அவர்களது பதவிக்காலம் முடிந்த நிலையில் மீண்டும் அவருக்கு தமிழகத்தில் ஆளுநராக நியமனம் செய்யப்படுவாரா அல்லது மத்தியில் புதிய பதவி வழங்கப்படுமா என்று கடந்த சில மாதங்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. இறுதியாக தமிழகத்தில் இருந்து ஆளுநர் RN ரவி அவர்களது பதவியை பறிப்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிவு செய்திருக்கிறார். முன்னாள் இராணுவ அதிகாரியை தமிழகத்தில் புதிய ஆளுநராக நியமனம் செய்யலாம் என்ற பேச்சும் அடிபட்டு வருகிறது. ஆளுநர் RN ரவி அவர்களை பொறுத்தளவிற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இவர் செயல்பட்டார். அரசியல் தலைவருக்கு இணையாக இவரது பேச்சுக்களும் இருந்தது. ஆளுநரை வைத்தே தமிழக ஊடகங்கள் பல்வேறு விமர்சனங்களை திமுகவிற்கு முன்வைத்தார்கள். திமுக தமிழக ஆளுநர் பதவிக்காலம் முடிந்து 5 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்று வரை ஏன் தமிழகத்தில் ஆளுநராக RN ரவி செயல்படுகிறார் என்று பல்வேறு கடிதங்களையும் மத்திய அரசிற்கு கொடுக்கும் விதமாக ஆளுநர் திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் பதவி மாற்றப்பட்டு மத்தியில் புதிய பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அனைவரது கேள்வி, தமிழகத்தில் புதிய ஆளுநர் யார்? அவர் திமுகவிற்கு இணக்கமாக செயல்படுவாரா அல்லது ஆளுநர் ரவியை விட மிகவும் மோசமாக திமுகவை எதிர்ப்பாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி நாம் கேட்டறிந்த வரைக்கும் இந்திய தலைமை இராணுவ அதிகாரியாக செயல்பட்டு பாஜகவின் மிக முக்கியமான பொறுப்புகளிலும் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்றவர்தான் தற்பொழுது தமிழகத்தில் ஆளுநராக நியமனம் செய்யப்படுவார். அவரைதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர் ஆளுநர் RN ரவியை விட மறைமுகமாக திமுகவை விமர்சனம் செய்ய மாட்டார். நேரடியாக தவறு என்ற பட்சத்தில் நேரடியாக விமர்சனம் செய்யக்கூடியவர். கிட்டத்தட்ட மசோதாக்களை கிடப்பில் போட மாட்டார். தவறு என்றால் தவறு என்பதை மக்களிடம் சொல்லக்கூடிய வகையில் இவரது ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் ஓராண்டுகள் மட்டும்தான் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இருக்கிறது. இந்த ஓராண்டில் தமிழகத்தில் ஆளுநராக RN ரவி அவர்கள் நீடிக்கலாமா அல்லது புதிய ஆளுநர் தமிழகத்தில் தேவையா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் புதிய ஆளுநர் வந்தால் தீர்த்து வைக்கப்படுமா என்பதை பொறுத்து